வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதால் தொடர்ச்சியாக தங்கம், கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள், வலி நிவாரண மாத்திரைகள் கடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மண்டபம் தென்கடற்கு வழியாக இலங்கைக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்த இருப்பதாக நேற்று பிரிவு ஆய்வாளர் ஜீவமணிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து பிரிவு போலீசார் மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டார்கள். இவர்கள் நேற்று ராமநாதபுரம் அருகே உள்ள காரிக்கூட்டம் பகுதியில் அதிகாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அங்கு வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் 18 கிலோ மெத்தம்பெட்டமின், 10 கிலோ ஹெராயின், 214 கிலோ உயர் ரக கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து காரில் வந்தவர்களை பிடித்து விசாரிக்கையில் மண்டபம் அலங்காரத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த முகைதீன் பயாஸ், சிங்கார்தோப்பு பகுதியைச் சேர்ந்த இப்ராஹிம் பாதுஷா ஆகிய இருவரும் தெரிய வந்து அவர்களை உடனடியாக கைது செய்து அலுவலகம் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் இதில் தொடர்புடைய மண்டபத்தைச் சேர்ந்த ரகுமான் என்பவரும் இதில் தொடர்பு இருந்ததாக கூறப்பட்டதை அடுத்து அவரை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட மெத்தம்பெட்டமின், அதேபோல் ஹெராயின், உயர் கஞ்சா இதனுடைய சர்வதேச மதிப்பு 300 கோடி இருக்கும் என பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ச்சியாக கடந்த சில தினங்களாகவே அதிகமான கடத்தல் பொருட்களை பிரிவு போலீசார் இங்கு பறிமுதல் செய்து வருவதும், அதேபோல் குற்றவாளிகளை கடத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளியை கைது செய்து வருவதும் தொடர்ந்து நடந்து வருகின்றது. தொடர்ச்சியாக இலங்கைக்கு கடத்தப்படக்கூடிய இந்த நிலையானது இருந்து வரும் நிலையில் காவல்துறையினர் மற்றும் மெரைன் போலீசார், கடலோர காவல்படை, பிரிவு என தொடர்ச்சியாக அனைவரும் சோதனையில் மேற்கொண்டு இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.